பிரதீப் எக்லிகோடவினுடைய வழக்கிலே ஒரு பெரும் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. 4வது சாட்சியாக இருக்கின்ற முரளியை மீண்டும் நீதிமன்றத்துக்கு அழைத்திருக்கிறது நீதிமன்றம். யார் இந்த முரளி? இந்த கோத்தபாய ராஜபக்ச இந்த ஊடகவியலாளர் காணாமல் போன சம்பவத்தின் பின்னணியில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் கோத்தபாய ராஜபக்ச இதிலே சிக்கிப்பட போகிறாரா? 2 பாதாள உலக குழுக்கள் தங்களுக்குடைய கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி ஒரு ஆலயத்தினுடைய காவடி ஆட்டத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். இது சரியா தவறா என்பது தொடர்பாக பேசுவதுதான் இன்றைய காணொலியாக இருக்க போகிறது. வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். மீண்டும் உங்களை இந்த காணொலியில் சந்திப்பதிலிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லலாம். ஊடகவியலாளர் பிரதீப் எக்லிகோட காணாமல் போன சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் 3 நீதிபதிகள் கொண்ட நீதிமன்றத்திலே விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. கடந்த 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதியை அண்மித்த காலப்பகுதியிலே பிரதீப் எக்லிகோட காணாமல் போயிருந்தார். சிறந்த ஒரு கார்ட்டூனிஸ்டாக இருக்கின்ற இந்த ஊடகவியலாளர் திட்டமிட்ட வகையிலே காணாமல் ஆக்கப்பட்டார் என்பதுதான் பல்வேறுபட்ட வாத விவாதங்களாக இருந்து வந்தன. அந்த வகையிலே இந்த வழக்கு விசாரணை தொடர்பான சாட்சி பதிகின்ற செயற்பாடுகள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தன. இந்த வழக்கில் மிக மிக முக்கியமான சாட்சியாக இருக்கின்ற முரளி என்பவரை நீதிமன்றம் மீண்டும் சாட்சி வழங்குவதற்காக அழைத்திருக்கிறது. யார் இந்த முரளி? இந்த முரளிக்கும் இந்த பிரதீப் எக்லிகோட காணாமல் போனதற்கும் என்ன சம்பந்தம்? ஏன் முரளி இன்று பேசுபொருளாக மாறியிருக்கிறார்? பிரதீப் எக்லிகோட காணாமல் போன சம்பவத்தோடு இவர் எவ்வாறு சம்பந்தப்பட்டார் என்பதுதான் இன்று ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. முரளி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயர் இப்பொழுது பல்வேறுபட்ட ஊடகங்களில் பேசப்பட்டு வருகிறது. காரணம், இந்த பிரதீப் எக்லிகோடவினுடைய காணாமல் போனதில் அவர் ஒரு சாட்சியாக இருக்கிறார். உங்கள் பலருக்கு தெரியும், இந்த கடத்தல்களுக்கெல்லாம் வெள்ளை வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தன. வெள்ளை வாகனங்கள் வருகிறது என்றால் அந்த நேரம் ஒரு பயப்பீதி மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது. எனவே இந்த வெள்ளை வேன்கள் தொடர்பாகத்தான் பிரதீப் எக்லிகோட கடத்தப்பட்ட சம்பவத்திலும் ஒரு வெள்ளை வேன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன விடயம் என்று சொன்னால், இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இராணுவ அதிகாரி இருக்கிறார். சம்மி அர்ஜுன் என்று சொல்லப்படுகின்ற கிரிதலை இராணுவ முகாமினுடைய தளபதியாக இருந்த ஒருவர். அவர்தான் இந்த சம்பவத்தினுடைய 1வது குற்றவாளியாக பெயரிடப்பட்டிருக்கிறார். இந்த சம்மி அர்ஜுன் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகின்ற இந்த ஹயஸ் வாகனம், அந்த ஹயஸ் வாகனத்தினுடைய உரிமையாளர் என்று சொல்லப்படுகின்ற முரளியினுடைய வாகனத்தை தான் இவர்கள் வாடகைக்கு எடுத்து இவ்வாறான கடத்தல்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று முரளி சாட்சியம் வழங்கியிருக்கிறார். அன்றைய தினம் தனது வாகனத்தை பெற்றுக்கொண்ட குறித்த சம்மி அர்ஜுன் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், தான் கிரிதலை முகாமுக்கு இந்த வாகனத்தை கொண்டு செல்லப் போகிறேன் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். எனவே பிரதீப் எக்லிகோட கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட இந்த வாகனத்தில் தான் அவர் கடத்தப்பட்டிருக்கிறார் என்றும், எனவே அதன் அடிப்படையில் தான் இந்த வாகனத்தின் உரிமையாளர் இனங்காணப்பட்டு அவரிடம் சாட்சி பதியப்பட்டிருந்தது. சரி, முரளி யார் என்று பார்த்தீர்களானால் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர். விடுதலை புலிகளில் இருந்து அவர் விலகி வந்து இராணுவத்தில், அதாவது இந்த கிரிதல இராணுவ முகாமிலே புலனாய்வாளர்களாக இராணுவத்தோடு சேர்ந்து இயங்கி வந்திருக்கிறார். இவர் அந்த கடத்தலிலே நேரடியாக சம்பந்தப்படாது விட்டாலும் கூட இவரது வாகனம் அந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தான் அந்த வாகனத்தின் சாரதியாக இருக்கவில்லை என்றும், அந்த முகாமில் இருந்த இன்னொரு புலனாய்வு அதிகாரி தான் அந்த வாகனத்தை ஓட்டிச் சென்றார் என்பது தொடர்பாகவும் சாட்சி வழங்கியிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நல்லாட்சி ஆட்சி காலத்திலே 2019ஆம் ஆண்டு இதற்கான விசாரணைகளை மேற்கொண்ட சிஐடியினர் கோமாகம நீதிமன்றத்திலே இந்த குறித்த 4வது குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற முரளியை அங்கே நிறுத்தியிருக்கிறார்கள். நீதவான் முன்னிலையிலே வாக்குமூலம் அளித்த முரளி பல்வேறுபட்ட விடயங்களை அந்த இடத்தில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே சிஐடியினரால் பெறப்பட்ட இந்த விசாரணை வாக்குமூலங்கள் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் 17 குற்றங்கள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்தது. ஆட்களை கடத்தியமை, கைது செய்தமை, சட்டவிரோதமாக வைத்திருந்து சித்திரவதை செய்தமை உள்ளிட்ட பல்வேறுபட்ட குற்றச்செயல்களோடு 17 குற்றச்செயல்கள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் இவர்களது வழக்கு விசாரணை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு சிஐடியினரால் பாரப்படுத்தப்பட்டு இருந்தது.
எனவே இதன் அடிப்படையில் கொழும்பு மேல் நீதிமன்றம் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் சாட்சிகளை பதிவு செய்ய ஆரம்பித்தது. அதனது முதலாவது சாட்சியாக அவர்கள் அழைத்தது யார் என்று பார்த்தால் பிரதீப் எக்லிகோடவினுடைய மனைவியை அழைத்து அவரிடம் முதலாவது சாட்சியை பதிவு செய்திருக்கிறார்கள். உங்கள் கணவர் எவ்வாறு காணாமல் போனார், எப்போது காணாமல் போனார், கடைசியாக உங்களோடு என்ன பேசினார் என்பது தொடர்பான விடயங்களை அவரிடம் அவர்கள் கேட்டு அறிந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை யாவும் வாக்குமூலங்களாக பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது நீதிமன்றத்திலே இருக்கின்றன. இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்திலே கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்ற பிரதீப் எக்லிகோடனுடைய மனைவி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இத்தனை காலமாக தனது கணவனை பிரிந்து தான் வாடிக்கொண்டிருக்கிறார் என்றும் இன்றைய நாள் தனக்கு மிக சந்தோஷமான நாளாகவும் இருக்கிறது. தனது கணவன் தொடர்பான சாட்சியம் அளிக்க முதலாவதாக தன்னை அழைத்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கின்ற வேளையில் 2022ஆம் ஆண்டு 3 பேர்கள் கொன்ற நீதிபதிகள் அடங்கிய குழு முன்னர் முரளி மீண்டும் சாட்சியம் அளிக்க அளிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது முரளி முன்னர் சிஐடியினருக்கும் நீதிமன்றத்திலும் வழங்கிய சாட்சிகளுக்கு மிக மிக மாறுபட்ட விதத்திலே அவரது சாட்சி இங்கே இருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் அவர் முன்னர் கூறிய சாட்சிகளிலிருந்து மாறுபட்ட அல்லது எதிரான கருத்துக்களையே அவர் இந்த முறை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்தார். இவை தொடர்பாக அதிர்ச்சி அடைந்த சட்டமா அதிபர் திணைக்களம் அதனது சார்பிலே ஆஜராகியிருந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இவை தொடர்பாக நீதிமன்றத்திலே கடுமையான ஒரு வாதத்தை முன்வைத்தார். அதாவது என்னவென்று சொன்னால், இந்த முரளி யாரோ ஒரு தரப்பினரால் எச்சரிக்கப்பட்டிருக்கிறார், அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார். அவை தொடர்பாக தகுந்த ஒரு விசாரணை இடம்பெற வேண்டும் என்றும், யார் இவரை எச்சரித்தார்கள் அல்லது யார் இவரை அச்சுறுத்தினார்கள் என்கின்ற விடயங்கள் சிஐடியினரால் கவனத்தில் எடுக்கப்பட்டு இவை தொடர்பான ஒரு விசாரணை இடம்பெற்று அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்திலே வாதிட்டார். அது மாத்திரம் அல்லாமல் இதனது 3வது சாட்சியாக இருக்கின்ற ரன்பண்டாவும் தனது சாட்சியத்தை மாற்றியிருக்கிறார் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற வேளையில் யாரோ ஒருவர் இவர்களை அச்சுறுத்தி இருக்கிறார்கள், அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்தே இவர்கள் இவ்வாறு தங்களது சாட்சிகளை மாற்றி இருக்கிறார்கள் என்கின்ற கருத்தும் இவர்களால் பரவலால் முன்வைக்கப்பட்டது. சரி, முரளி ஏன் இவ்வாறு சாட்சியங்களை மாற்றினார் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட வாத விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் இப்பொழுது மீண்டும் முரளி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே சாட்சி வழங்கத்தான் அழைக்கப்பட்ட வேளையில் ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருந்த ஜானக பெரகரா அவரது அலுவலகத்தில் வைத்து தாங்கள் மிரட்டப்பட்டதாகவும், ஒரு கும்பல் தன்னை அந்த இடத்தில் வைத்து மிரட்டியதாகவும், சாட்சிகளை மாற்றி சொல்ல வேண்டும் என்பது போன்றும் தெரிவித்திருந்தார். இப்பொழுது முரளி என்ன தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் ஒரு முறைப்பாடு ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் இவ்வாறு மிரட்டப்பட்டதன் காரணமாகவே தான் சாட்சியை மாற்றி சொல்லினேன் என்பது போன்றும், எனவே இப்பொழுது என்ன நடைபெற்றிருக்கிறது, யார் யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், எதற்காக தான் மிரட்டப்பட்டேன் என்பது போன்ற சகல தகவல்களையும் தான் நீதிமன்றத்தில் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் முரளி மீண்டும் இப்பொழுது நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இதேவேளையில் முரளி சாட்சியம் வழங்குவதற்கு பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் சட்டத்தரணிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏனென்று சொன்னால், இவர் ஏற்கனவே நீதிமன்றத்தை அவமதித்திருக்கிறார். நீதிமன்றத்தை அவமதித்த ஒருவர் சாட்சி வழங்குவதை தாங்கள் விரும்பவில்லை என்பது போன்று சட்டத்தரணிகள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட பல்வேறுபட்ட விளக்கங்களை கேட்ட நீதவான் இப்பொழுது என்ன செய்திருக்கிறார் என்றால், இந்த வழக்கில் மிக மிக முக்கியமான ஒரு சாட்சியாக முரளி இருக்கிறார். எனவே முரளி இதிலே சம்பந்தப்படுத்த வேண்டும், அவரது சாட்சி இந்த நீதிமன்றத்துக்கு தேவை. எனவே அவர் சாட்சி வழங்குவதை இந்த நீதிமன்றம் வரவேற்கிறது என்பது போன்று தெரிவித்து அவரை மீண்டும் சாட்சி வழங்க நீதிமன்றத்துக்கு அழைத்திருப்பது இப்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சரி, அதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட விளக்கங்கள் முரளியால் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், குறித்த கிரிதலை இராணுவ முகாமிற்கு ஒரு தடவை தொலைபேசி அழைப்படுத்த சம்மி அர்ஜுனா என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த முகாமினுடைய பொறுப்பாளராக இருக்கிற ரன்பண்டாவிடம் முரளி இருக்கிறாரான கேட்டிருக்கிறார். அப்பொழுது சம்மி அர்ஜுனா இந்த ரன்பண்டாவுக்கு தெரிவித்திருக்கிறார், பாதுகாப்பு செயலாளருடைய ஒரு வேலை இருக்கிறது, அது தொடர்பாக நாங்கள் முரளியோடு பேச வேண்டும், எனவே முரளியிடம் தொலைபேசியை கொடுக்குமாறு அவர் பணித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் முரளி அழைக்கப்பட்டு முரளியிடம் தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இவர்கள் தெரிவித்திருக்கிறார், பாதுகாப்பு செயலாளர் வேலை ஒன்றை இவரிடம் சொல்லியிருக்கிறார். அப்பொழுது பிரதீப் எக்லிகோடவை சந்திக்க வேண்டும் என்பது போன்று முரளிக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே முரளி தான் நாதனை அனுப்பி பிரதீப் எக்லிகோடவை சந்திக்க வைப்பதாக தெரிவித்திருக்கிறார்.
நாதனை எவ்வாறு பிரதீப் எக்லிகோட சந்திப்பார் என்று கேட்டால், ஏற்கனவே நான் அவரை எனது தம்பி என்று சொல்லி பிரதீப் எக்லிகோடவுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன், எனவே அதில் சிக்கல்கள் எதுவும் இருக்காது என்பது போன்று முரளி தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த சாட்சியத்தில் இருந்து முரளிக்கு சகல விதமான செயற்பாடுகளும் தெரிந்திருக்கிறது. தாங்கள் யாரை கடத்தப் போகிறோம், யாரை கடத்தி கொண்டு வரப்போகிறோம் என்கின்ற விடயமெல்லாம் முரளிக்கு தெரிந்திருக்கிறது. எனவேதான் முரளியினுடைய இந்த சாட்சி மிக மிக முக்கியமானதாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இதன் பின்னணியில் பாதுகாப்பு செயலாளராக யார் இருந்தார் என்பது புரியும். அந்த பாதுகாப்பு செயலாளரின் பேரில் தான் இந்த கடத்தல் இடம்பெற்றிருப்பது என்பதற்கு சாட்சியாக இப்பொழுது முரளி இருக்கிறார். எனவே அந்த கிரிதல முகாமினுடைய பொறுப்பதிகாரியாக இருந்தவரும் முரளியும் இப்பொழுது வாக்குமூலம் அளித்தால் கோத்தபாய ராஜபக்சவை இனி கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்பதாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு சமர்ப்பித்திருக்கின்ற பி அறிக்கையிலே பல்வேறுபட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே இந்த பிரதீப் எக்லிகோட காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்தோடு பாதுகாப்பு செயலாளர் மிக மிக சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு செயலாளரின் அழைப்பின் பேரில் தான் சம்மி இந்த விடயத்தை முன்னெடுத்து முரளியை கொண்டு இவை செய்விக்கப்பட்டிருக்கிறது என்பது முரளியின் சாட்சியத்திலிருந்து தெளிவாகி இருக்கிறது. எனவே இவற்றின் அடிப்படையிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டால் பாதுகாப்பு செயலாளராக அந்த காலத்தில் இருந்தவர் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு தேவை வரும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் பல்வேறுபட்ட கொலைகளின் பின்னணியில் இந்த கொலைகாரர்கள் இருக்கிறார்கள். சர்வசாதாரணமாக இவர்களை கொலைகாரன் என்று கூறிவிடுவதை விடுத்து என்ன காரணத்துக்காக இவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அந்த நேரத்தில் பிரதீப் எக்லிகோட கீறின பல்வேறுபட்ட கார்ட்டூன்கள் இருக்கின்றன. அதாவது உங்கள் பலருக்கு தெரியும், இந்த ராஜபக்சகர்கள் களத்திலே சிவப்பு துணி அணிந்திருப்பார்கள். அந்த சிவப்பு துணி அணிந்த ஒரு மனிதர் நிற்பதும் அவருக்கு முன்னால் ஊடகவியலாளர்களை அடையாளப்படுத்துகின்ற பேனா ஒன்று சரிந்த நிலையிலே அந்த மண்டியிட்டு இரத்த கண்ணீர் விடுவது போன்ற ஒரு புகைப்படம் பிரதீப் எக்லிகோடவால் வரையப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்லாமல் தமிழர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்காக தனது ஓவியங்கள் மூலமும் பல்வேறுபட்ட கட்டுரைகள் மூலமும் அவற்றையெல்லாம் வெளிக்கொண்டு வந்த ஒரு ஊடகவியலாளர் இவர்களால் மௌனிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 6000 நாட்களை தாண்டி பிரதீப் எக்லிகோடவினுடைய மனைவி கருத்த உடையோடைய வலம் வந்து கொண்டிருக்கிறார். எல்லா பெண்களுமே பாதுகாத்து வருகின்ற தனது தலைமுடியை கூட அவர் இழந்த நிலையில் தனது கணவனுக்காக நீதி வேண்டி இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறார். எனவே கணவனை இழந்து தவிக்கின்ற அந்த ஒரு மனைவியினுடைய போராட்டத்துக்கு நீதி கிடைக்கவும், காணாமல் ஆக்கப்பட்டு அல்லது கொலை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பிரதீப் எக்லிகோடவினுடைய ஆன்மா சாந்தி அடையவும் சரியான ஒரு தீர்ப்பு வரும் என்பது போன்றே தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. சரி, இவை இப்படி ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பாதாள உலக குழுக்களின் சண்டை ஓய்ந்த பாடாக இல்லை. பாதாள உலக குழுக்கள் தங்களுக்குள்ளே பல்வேறுபட்ட கருத்து முரண்பாடுகளை மேற்கொண்டு பல்வேறுபட்ட குரல் பதிவுகளையும் விடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற வழியில் அண்மையிலே இந்த தெய்வேந்திர முனை பகுதியில் இருக்கின்ற ஒரு ஆலயம் தொடர்பாக, விஷ்ணு ஆலயம் தொடர்பாக, அந்த ஆலயத்தில் ஆடப்படுகின்ற காவடி தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருந்தன. கஞ்சிப்பானை இம்ரான் என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழுவைச் சேர்ந்த நபர் என்ன தெரிவித்தார் என்றால், இந்த விஷ்ணு ஆலயத்தில் இடம்பெறுகின்ற காவடி ஆட்டத்தை நீங்கள் மாற்ற முடியாது. அந்த காவடி ஆட்டத்தின் போது யார் வளமையாக ஆடினார்களோ அவர்களுக்கு மீண்டும் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும், ஆட்களை குறைக்க முடியாது என்பது போன்று கஞ்சிப்பானை இம்ரான் தெரிவித்திருந்தார். ஒரு மிரட்டுகின்ற பாணியிலே அவை அமைந்திருந்தன. அதற்கு எதிராக மற்றொரு பாதாள உலக குழு உறுப்பினர் தனது குரல் பதிவினையும் அவர் வெளியிட்டிருந்தார் என்பதை நாங்கள் எல்லோரும் கேட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் அந்த விஷ்ணு ஆலயத்துக்கு அருகே இருந்த வீடு ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டது. தெகிபால மல்லி என்று சொல்லப்படுகின்ற அந்த பாதாள உலகக்குழு நபரால் மீண்டும் ஒரு முறை ஒரு குரல் பதிவு விடப்பட்டிருந்தது. கஞ்சிப்பானை இம்ரானை மிரட்டுகின்ற வகையில் இது ஒரு சாம்பிள் என்றும் இன்னும் பல விடயங்களும் இடம்பெறும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது ஒரு ஆலயத்தினுடைய புனிதத்தன்மையை பாதிக்கிறது, ஆலயத்தில் மக்கள் வழிபாடுகின்ற ஒரு வழிபாட்டை பாதிக்கின்றது, மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்பதை கருத்திலே கொண்ட போலீசார் இப்பொழுது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதே வேளையில் போலீசாருக்கு ஒரு புலனாய்வு தகவலும் கிடைத்திருப்பதாக அறியப்படுகிறது. அந்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த ஆலயத்தில் இடம்பெறுகின்ற அந்த காவடியாட்டத்தை இந்த முறை நடத்தாது விடுவது என்று தீர்மானித்திருக்கிறது. போலீஸ் அதற்கான அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறது. எனவே பாதாள உலக குழுக்கள் பாருங்கள், ஒரு ஆலயத்தை கட்டுப்படுத்துகின்ற அளவிற்கு செல்வாக்கு மிக்கவர்களாக வந்திருக்கிறார்கள். இவர்கள் சண்டை காரணமாக ஒரு ஆலயத்தில் இடம்பெறுகின்ற ஒரு காவடி ஆட்டம் தடுக்கப்பட்டிருக்கிறது. பலர் இதுக்காக நேர்த்தி இருந்து இந்த காவடி ஆட்டங்களை எல்லாம் செய்வார்கள் என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கின்ற நிலையில் மக்களது நம்பிக்கையை சிதைக்கின்ற வகையில் பாதாள உலக குழு என்று சொல்லிக்கொள்கின்ற இந்த நபர்கள் தங்களது கைங்கரியங்களை ஆற்றி வருகிறார்களா
என்கின்ற விடயம் இப்பொழுது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அடுத்து வருகின்ற சம்பவம் என்னவென்று சொன்னால், இது உனக்கில்லை பெண்ணே ஊருக்கு என்று சொல்லி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஊருக்கு உபதேசம் செய்வோம், ஆனால் நாங்கள் சில தவறுகளை செய்வோம், அதை மற்றவர்கள் கண்டுகொள்ளக்கூடாதுன்றதான் அந்த பழமொழியின் அர்த்தமாக இருக்கும். அப்படியான ஒரு சம்பவம் மீகொட பகுதியிலே ஒரு போலீஸ் ஓஏசி என்ன செய்திருக்கிறார் சொன்னால், நிறை மது போதையில் நேற்று இரவு 2 பெண்களை தாக்கியிருக்கிறார். அவர் வாகனம் ஓடிக்கொண்டு வந்து 11:50 ஒரு பெண்ணையும் 11:30 ஒரு பெண்ணுமாக 2 பெண்கள் மீது அவர் இந்த காரால் மோதி இருக்கிறார். என்னடா அவரால் காரோடையெல்லாம் போயிருக்கு. அவர் கொண்டு போய் அந்த பெண்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு ஓடி இருக்கிறார். இப்போ அவர் பிடிபட்டிருக்கிறார். பிடிபட்ட வேளையில் தான் பார்த்தா ஒரு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு கீழே வேலை செய்கிற ஒரு போலீஸ் ஓஎஸ்சி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி இவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கிறன. மற்றொரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.